ஃபஸ்ட்டே ஹெல்த்தை பார்த்துக்கணும். அதுக்கப்புறம் என்ன வேணும், படிப்பு வேணும். நடுவில் எவ்வளோ டிஸ்டர்பன்ஸ் வந்தாலும் அதெல்லாம் எடுத்துக்கிட்டே போகவே கூடாது, அதை கேரி பண்ணவே கூடாது. டேக் கேர் ஆஃப் யுவர் ஹெல்த். இந்த யோகாவுடைய நோக்கமே, யோகா டேயோட நோக்கமே வந்து உடல் நலம் பேணப்பட வேண்டும். எல்லா நலமும் இருக்குது நம்மக்கிட்ட, நிறைய இருக்குது. ஆனால் எல்லா பொருளையும் வச்சு வாழ்றதுக்கு என்ன வேணும் மட்டும்தான். முன்னாடி காலத்துலலாம் வந்து எங்களுடைய ஃபோர் ஃபாதர்ஸ், எங்கள் பேரண்ட்ஸே வந்து நல்லா கடைசி ஒரு ரிட்டையர்ட் ஆகி நல்லா பணம் வர வரைக்கும் அந்த பணத்தை பேத்திகளுக்கெல்லாம் கொடுத்தாங்க. இப்போ அவங்க வந்து ரிட்டையர்ட் ஆகி வாங்கினோடனே அந்த காசு எதுக்காக யூஸ் பண்ணுறாங்க, அவங்களுடைய மெடிக்கல் செலவுக்கு தான் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அந்த அளவுக்கு வந்து ஹெல்த் வந்து என்னது, இப்போ நிறைய நீங்கள் பார்க்கலாம், உங்களுக்கு அதை பற்றி புரியாது. பட் நிறைய பேர் 40 வயசுக்கு மேலே ஆனாவே டயாபெட்டிஸ், அப்புறம் வந்து ஹைப்பர் டென்ஷன், நிறைய ஸ்ட்ரெஸ், டென்ஷனு, இந்த மாதிரியான பாதிப்புகள்லாம் இருக்குது. இந்த ஒரு குடும்பத்தில் குடும்ப தலைவனோ குடும்ப தலைவியோ வந்து நோய்வாய்ப்பட்டுட்டோம் அப்படின்னா அந்த குடும்பத்தில் சம்பாதிக்கிற காசு அந்த மருந்துக்கே செலவாயிடும். ஹெல்த்தியாக இருந்தாங்க அப்படின்னா இரட்டிப்பு மகிழ்ச்சி இருக்குது. அந்த பைசாவை மணியை வச்சு நம்ம வாழ்க்கையில் நிறைய ஜெயிக்கலாம். அதனால உடல் நலம் நமக்கு பேணப்பட வேண்டும். அதுக்காக இதை ஆரம்பிச்சது யோகா டேயோட இது. இந்த ஒரு வருஷம் வந்து இது வந்து 10வது இன்டர்நேஷனல் டே ஆஃப் யோகா. ஒரு வருஷமாக நம்ம கொண்டு வந்து இந்த வருஷம் 10. ஒரு வருஷமும் ஒரு தீம் வைப்பாங்க. இந்த வருஷம் தீம் என்ன பார்த்தீங்கன்னா, யோகா ஃபார் விமன் எம்பவர்மெண்ட், பெண்கள். இந்த இடம் வந்து பெண்களுக்கான இடம். பெண்களுடைய வலிமை எவ்வளவு முக்கியம், எம்பவர்மெண்ட் எவ்வளவு எம்பவர்டாக அவங்க இருக்கணும் சொசைட்டியில். மேடம் மென் கொண்டு வரலையா, அது தேவை கிடையாது. விமன் இஸ் தி சோல் ஆஃப் த ஃபேமிலி. என்னது, ஹெட் ஆஃப் த ஃபேமிலி. ஒரு காலத்தில் நம்ம சொல்லிட்டு இருந்தோம், மென்னு தான் இருக்காங்க. ஐ நாட் அகெயின்ஸ்ட் த பாயிண்ட் ஆஃப் வியூ, பட் விமன் எம்பவர்மெண்ட் இஸ் விமன் ஆளுமை. நம்ம பெண்களுடைய ஆளுமை திறன், சக்தி, திறன் மேம்பாடு, இதை கருப்பொருளாக வச்சு தான் இந்த வருஷம் யோகா டேயே வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு தீம் போன வருஷம்லாம் வந்து யோகா ஃபார் வெல்பீயிங் வச்சாங்க. ஒரு வருஷம் வந்து யோகா அட் ஹோம்னு வச்சாங்க. யோகா ஃபார் பப்ளிக். ஒரு வருஷம் ஒரு கொரோனாவில் பார்த்தீங்கன்னா யோகா அட் ஹோம், வெளியில் வர முடியாது, உள்ளே இருந்து தான் பண்ணணும். ஸோ வீட்டுக்குள்ளே செய்யக்கூடிய பயிற்சிகள் எல்லாம் கொடுத்தாங்க. இந்த வருஷம் யோகா ஃபார் விமன் எம்பவர்மெண்ட். சரியா? இப்போ நான் இன்னைக்கு கொடுக்குற உங்களுக்கு ஒரு நிறைய இருக்குது. யோகாவில் வந்து பேசணும்னு டைம் எல்லாம் பத்தாது. எப்படி நம்ம இம்ப்ரூவ் பண்ணுறது, உங்கள் சார் கிட்ட ஒரு பேப்பர் கொடுத்துருக்கேன், அதை எப்படி செஞ்சு காமிக்கிறதுங்கிறத இந்த சக்ஸஸ் இப்போ செஞ்சு காமிப்பாங்க. ஓம் சிவாய நமஹ. ஓம் ரவயே நமக. ஓம் சூர்யாய நமக. ஓம் வானவே நமக. ஓம் கஹாய நமக. ஓம் பூஷ்ணயே நமக. ஓம் கிரண்யகர்பாய நமக. ஓம் மரிச்சயே நமக. ஓம் ஆதித்யாய நமக. ஓம் அர்காய நமக. ஓம் பாஸ்கராய நமக.